Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் டேனியல். ஓகே சார். சார், இப்போ திமுக கோட்டாவை முடிச்சுட்டாங்க. இப்போ அதிமுக கிட்ட 2 சாய்ஸ் இருக்கு சார். அது எப்படி போகும் சார்? அதிமுக 2 சாய்ஸும் எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். ஓகே. தேமுதிக அக்ரிமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. எண்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ், பொறுமை காக்குறங்கிற தகவலை சொல்லிட்டாங்க. கடலினும் பெரிய ஆமாம், அவங்க போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. நீங்கள் அரசியலில் அதான் இம்மிடியட் ப்ராமிஸ் தான் அரசியலில் நிஜம், இம்மிடியட் பெனிஃபிட் தான் நிஜம். லாங் டேர்ம் ப்ராமிஸை அரசியலில் நிறைவேற்றுவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. அது இண்டிவிஜுவலுக்குனாலும் சரி, லீடர்ஸுக்குனாலும் சரி. அப்படியா சார்? கண்டிப்பாக. டாக்டர் ராமதாஸே எனக்கு சொன்னாரா, இந்தி படி, கம்ப்யூட்டர் படி, நீ தான் அடுத்த ராஜ்யசபா மெம்பர், எம்பி, மந்திரினாரா. மகன் வந்ததும் மகனுக்கு கொடுத்துட்டார்ல. அப்போ ரவீந்திரன் துரைசாமி முக்கியமாக தன் மகன் அன்புமணி முக்கியமானா, அன்புமணி நின்னா தான் கட்சி அடுத்தாலும் நிற்கும், வாரிசாக இருக்கும், வன்னியர் நிற்பாங்க. கரெக்ட் தான், அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்ன ஏமாற்றிட்டாருங்கிறது எனக்கு நாணயமாக நேர்மையாக நடக்கலைங்கிறதான் எனக்கு ஆதங்கமே தவிர, அவர் அன்புமணி கொடுத்தது ஒரு வகையில் கரெக்டு தான். அதே மாதிரி செங்கல்பட்டு சீட்டும் ஏகே மூர்த்தி கொடுத்தா நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சீட்டு தாரன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாருங்கிறதான் அரக்கோணம் தந்திருக்கலாம் இதாங்கிறத நான் சொல்லுவேன். பட் இந்த அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் 2024 நமக்கு 5 சீட்டு தந்தார், நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். அதில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷனுங்கிறதுல எடப்பாடிக்கு பாமக தான் முக்கியம்னு இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன். தூத்துக்குடியில் கான்ட்ரிபியூட் பண்ணதை சொல்கிறேன், தென்காசியில் பண்ணுறதை சொல்கிறேன், தேமுதிகோட கான்ட்ரிபியூட் சொல்கிறேன், கேப்டன் சிம்பதியில் கண்ணுக்கு தெரியாமல் வந்த ஓட்ட சொல்கிறேன். பட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, என்ன ஆப்ஷன் இருக்குது, திமுக ஹவுஸ்ஃபுல் தான். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. சேலத்தை சேர்ந்த என் நண்பர், எடப்பாடிக்கு நண்பர், ஒரு வழக்கறிஞர். அவர் எடப்பாடிக்கு நண்பர்னாலும் தன்னுடைய கெத்தை விடாமல் பேசக்கூடிய ஒரு சகோதரர் தான், தமிழ்மணி பேர். அவர் கருத்தை பார்க்கும்போது எடப்பாடி கருத்து பாமக முக்கியம்னு செயல்படுற மாதிரி தெரியுது. என்றாலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எண்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ் மாதிரி எடப்பாடிக்கு ஒரு நிர்பந்தம் வருது. பாமக என்டிஏ கூட போயிட்டாங்க. அப்போ அவங்க தேமுதிகவுக்கு அந்த 5 சீட்டை கொடுத்தாங்க. இப்பவும் பாமகவும் என்டிஏயும் அதிமுக எதிரெதிராக இருந்ததுன்னா யாருமே இல்லை, முபாரக் தான் இருக்காங்கன்னு அவர் தேமுதிக கொடுத்துருக்கலாம். அப்போ அரசியல் சூழ்நிலை சந்தர்ப்பம். ஸோ அதனால தான் இவங்க பிரேமலதா அம்மையாரும் ரொம்ப ப்ரூடண்டாக எண்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ், எடப்பாடிக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா தேமுதிக கிட்ட தான் போய் தாங்கணும். அப்படி தானே 2024 தாங்கினீங்க, அப்படி தானே 5 சீட்டு கொடுத்தீங்க. அந்த அம்மையார் உங்களுக்கு பிரச்சார வலிமை, எடப்பாடியோட பிரச்சார வலிமையில தேமுதிக பிரேமலதா அம்மையார் சிறப்பாக இருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? எடப்பாடிக்கு எங்கெங்க கூட்டம் அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக கூட்டம் வந்துங்க. எடப்பாடிக்கு கூட்டம் வரலையா சார்? கூட்டம் எல்லாம் ரூபா கொடுத்து சேர்த்தது தானே. அவர் பேச ஆரம்பிச்சதும் கூட்டம் கலையை தானே ஆரம்பிச்சு பல இடங்களில். யார் முக்கியம்னு பார்த்தா அவர் இன்னைக்கு பாமக முக்கியம், எடப்பாடியில் தான் ஜெயிக்கிறதுக்கு சென்டிமெண்டல் கம்யூனிட்டி, வன்னியர் கம்யூனிட்டி முக்கியம். அதையும் தாண்டி விக்ரவாண்டியில் பாமக 2வது இடம் வந்ததில் பதறாரு. விக்ரவாண்டியில் 2வது வந்தது. ஆமாம், இவர் களத்தை விட்டு விலகி இருக்கக்கூடாது, விலகுனது வீக்னஸ்ஸு. அப்போ அதில் அவர் என்ன பார்க்குறாருன்னா, பாமக 60 தொகுதியில் இன்னொருத்தரை சிஎம்மாக சொல்லிட்டாங்கன்னா 2வது இடத்த முடிவு பண்ணிடுவாங்க, அதிமுக 3வது தள்ளிடுவாங்கன்னு அச்சப்படுறாங்க. இப்போ விடுதலை இது நாம் தமிழருக்கும் பாமகவும் கூட்டணி வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் டாக்டர் ஐயா தன்னுடைய சீடரான சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாரு, நிழல் பட்ஜெட்டை அனுப்பி வச்சார், அவரும் மாநாட்டுக்கு பெரிய வாழ்த்தை கொடுத்தாரு. அப்போது ஒரு வேளையில் டாக்டர் ராமதாஸ் சீமான் தனிச்சு போட்டிருக்கிறத உறுதியாக நிற்கிறாரு. ஆதி தமிழ் குடிகளை மறையர்னு சொல்லக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்கள் தான் அதிகம் வாழ்கிறாங்க. அவங்கள நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு அகற்றுவீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி மட்டும் கடற்கரையிலையாக இருக்கணுங்கிற ஒரு இதை கேட்குறாரு. அப்போ அவர் தனிச்சு போட்டிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார், 214 தெளிவாக இருக்கிறார். ஆனால் ஒரு வேளையில் சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்லி டாக்டர் ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா
அவருக்கு மல்டி கார்னர் கண்டஸ்டில் 8-10 சீட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 6-7% ஓட்டும் வந்துடும். ஓ, அப்போ எனக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்டரை நான் இப்போ பேசுகிறேன். டாக்டரும் அதுக்கு தக்கன 2-3 சிக்னல் கொடுத்துட்டாரு. ஆனால் டாக்டர் வந்து விஜய் சென்ட்ரிக்கா எந்த சிக்னலும் கொடுக்கல. ஆனால் விஜய் பாமகன்னு எவ்வளோ ஓடிச்சு? ஆமாம், எந்த சிக்னல் இல்லையே. சீமான் சம்பந்தமாக 2 எவிடன்ஸ் இருக்குது. நான் தான் தரவுகளோட பேசக்கூடியவங்கிறது தான் சொல்கிறேன். நான் சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, டாக்டர் பெரிய அளவில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது நடந்துருன்னு ஒன்றும் சொல்ல வரல. ஒருவேளை நடந்துட்டுன்னா எடப்பாடி 60 தொகுதியில் 3வது பேர் வர அப்படி நடந்தா 3வது இடம் தானே சார்? கண்டிப்பாக 3வது இடம். இது குப்பனுக்கோ சிப்பனுக்கோ டாம் டிக்கு கறிக்கோ பிரச்சனை இல்லை. த பாட்டில் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. Such a battle was fought in the mind of எடப்பாடி பழனிசாமி ஃபார் மோடிஜி. மோடிஜி சீமான 18% சிஎம் கேண்டிடேட் 8% ப்ரொமோட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் தானே எடப்பாடி பதறிட்டாரு. செங்கோட்டையை வச்சு கட்சியை உடைச்சிருவாங்களோ, சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை 3வது தமிழ்நாடு ஃபுல்லும் தள்ளிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தில் தானே அவர் பாஜக கூட்டணி கமிட் பண்ணார். நானே அதான மோடிக்கிட்ட எனக்கு ரிவார்டு கொடுங்க, உங்களுக்கு நான் பலதும் பண்ணியிருக்கிறேன், என் நாலேஜ் ஒர்க்கு உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு, இது டிசிசிவாக 20% உள்ள கொண்டு வந்திருக்கேன், அது நீங்கள் சத்திரன் குருமூர்த்திட்ட கேளுங்க, அண்ணாமலைட்ட கேளுங்க. நான் பண்ணின அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ரேட்டில்ட் ஆகி தான் எடப்பாடி வந்திருக்கிறாரு. அது ஒரு முக்கிய காரணம். ரிவார்ட் பண்ணுங்க, அதுக்கு உரிய அளவில் நானே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி டாக்டர் ஐயாவுக்கு ஒரு நன்றி கடனாட்டே சொல்கிறேன். டாக்டர் ஐயாவுக்கு பார்கெனிங்க சீமானை காட்டி நான் ஏற்றி விடுறேன். டாக்டர் ஐயா நான் ஏற்றி விடுறேங்க. டாக்டர் ஐயா சீமா சொல்லிட்டாரு. 60 தொகுதியில் எடப்பாடி 3வது பேர் வர சொல்ல மாட்டாரு. சீமானெல்லாம் ஐயா சொல்லுவாரா? அது 1000 பேர் பேசுங்க. ஆமாம் சார், சீமான் அவருக்கு சீடர் தானே, என் குருன்னு தானே சொல்றாரு. இது வன்னியர் சங்க மாநாட்டுக்கு யார் இவ்வளவு பெருசா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு? ஸோ நடக்காது வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நடந்துட்டா எடப்பாடி இல்ல ஐயா 60 3வது பேருவாரு. So எடப்பாடி அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. Here also the battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. நீங்க ரிலாக்ஸ்டா நடக்காதுன்னு இருந்துட்டீங்கன்னா அந்த இடம் தான் நான் ஜெயித்த இடம். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு மலத்தில் நெளியும் புழு போல் ஆனவர் ஜெயலலிதா. ஜெயலலிதாவோட கூட்டணி போறது அப்படி ஆக்கணும்லாம் சொன்ன டாக்டர் ராமதாஸ் கூட்டணி போக மாட்டாருன்னு கலைஞர் நினைச்சாரு. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு நான் உருவாக்கி வச்சுட்டேன். அப்புறம் என்ன கொள்கையற்ற ரவீந்திரன் அது இதுன்னு முரசியில் போட்டு எழுத, பேட்டியில் என்னை பற்றி தாளிக்க, 99ல் ரவீந்திர சாமிக்கு டிக்கெட் கொடுக்காங்க டாக்டர்னு சொல்ல 2 லட்சம் ஓட்டை வச்சிருக்கிற ஒரு தலைவர் மாரி எப்படி தருவார் டாக்டர் ஐயா? சீட்டை தோக்கடிச்சு போடலாம் இல்லையா? அப்போ நம்ம வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்க. புள்ளியில் கலைஞருக்கு 98ல் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி, மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவருக்கே பொலிட்டிக்கல் ஷாக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் மூலம் பண்ணிட்டோம். அப்புறம் ரவீந்திர துரைசாமி பண்ணிட்டாருன்னு கலைஞரை வந்து அதிர்ச்சியில் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அப்போ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி பெரிய புள்ளி. அப்போ சான்ஸ் எடுக்க முடியாதுன்னா சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் இருக்கக்கூடிய நீங்கள் தான் டாக்டர் ராமதாஸை மதிச்சாகணும். ராமதாஸ் உங்களை தேடி வராண்டா. ராமதாஸ் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா 60 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அணி 3வது. அப்போ நீங்கள் ராமதாஸுக்கு அந்த பார்கெனிங் முக்கியத்துவத்தை எடப்பாடி கொடுத்து தான் ஆகணும். சார் இப்போ இவங்க கேட்காம இருக்கிற இந்த மௌனத்துக்கு பின்னால இவ்வளோ அரசியல் இருக்கா சார்? ராமதாஸ் இன்னைக்குள்ள லெவலில் ராஜ்யசபா வாங்கி என்னத்துக்கு? அன்னைக்கு 6-7 எம்பி இருந்தது, ராஜ்யசபா வாங்கினாரு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் என்டிஏக்கு. அப்போ எம்பி முக்கியமா, ராஜ்யசபா முக்கியமா, லோக்சபா முக்கியமா, ராஜ்யசபா முக்கியமா? இப்போ திருமாவளவன் வராருன்னா கேபினெட் மினிஸ்டரே கொடுப்பாங்க. அவர் வரமாட்டார், அவர் கன்சிஸ்டண்டாக வெற்றியில் போகிறாரு. நம்ம அவரை களங்கப்படுத்த சொல்லலை. ஒரு அரசியல் இது எப்படி இருக்கும், மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உடனே விடுதலை சிறுத்தை சகோதரர்கள் மேலே கோவப்படுவாங்க. நான் அப்படி சகோதரரோட 25 வருஷமாக கன்சிஸ்டண்டாக போகக்கூடிய ஒருத்தரை அவர் உறுதியாக தான் போகிறாருங்கிறத நான் பாராட்டிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ராஜ்யசபாவுக்கு வச்சு என்ன அதிகாரம் கிடைக்கும்? இதுவரை ராஜ்யசபா வச்சு அன்புமணி என்ன சாதிச்சுட்டாரு? அப்போ லோக்சபா இல்லாமல் ராஜ்யசபாவில் பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்கள் எம்எல்ஏ வந்தால் தான் 2029 எம்பியை பற்றி யோசிக்க முடியும். அப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் எம்எல்ஏ. இங்கே எம்எல்ஏ ஜெயிக்கணும், 6% ஓட்டுக்கு மேலே வாங்கணும். அப்போ எவ்வளவு எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிறதான் இப்போ பாமக கூட நோக்கமாக இருக்க முடியும். ராஜ்யசபா வச்சு ஒன்றும் இல்லை, 6% ஓட்டும் 2 எம்எல்ஏ வந்தாலும் அங்கீகாரம் கிடச்சிரும், போன அங்கீகாரம். ஸோ அவங்க ராஜ்யசபா மையமாக வச்சு தங்கள் பார்கெனிங்கை கெடுத்துக்கிட்டு 10-11 இதோட எடப்பாடியோட சேர்ந்து அசம்பிளி தோத்துட்டுனா அதோட கட்சி கோகை ஆயிரும்,
இதோட முடிஞ்சு போகுங்கிற அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க. கட்சியை மீண்டும் இன்வென்ட் பண்ணி 2016 உயிர்ப்பித்து எடுத்த மாதிரி 26 கட்சியை உயிர்ப்பித்து எடுக்கணும், கட்சியை ஒரு பெரிய ஃபோர்ஸாக காட்டணும், அதைத்தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க எடப்பாடிக்கிட்ட அவங்க பார்கெயின் பண்ணுறது, நீங்கள் எங்களை உதாசீனப்படுத்தினா என்னோட சீடன் சீமானை கூட நான் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொமோட் பண்ணிடுவாங்கிறதெல்லாம் அதை பண்ணுவாங்க. அது அசம்பிளி சீட்டுக்காக தான் அது இருக்கும். சார், உங்களுடைய இனிய நண்பர் அண்ணாமலை ராஜ்யசபா சீட்டுக்கு மூவ் பண்ணுற மாதிரி சில செய்திகள்லாம் கிடைக்குது. அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம். என்ன சார், நயினார் நாகேந்திரன் இல்லையா? நயினார் நாகேந்திரன் 11.4% வாக்குக்குள்ள சீட்டை வாங்கிட்டு 10% ஓட்டை பெற்றுட்டார்னா, சபாஸ் மிஸ்டர் நயினார் நாகேந்திரன், யூ டிசர்வ் இட். இந்த கட்சி ஒன் டைம் ஓட்டு இல்லை, நிரந்தர ஓட்டு 10% மேலன்னு அண்ணாமலை லிஃப்ட் போட்டதை கட்டடிச்சு நிரூபித்தது நீங்கள் தான். அண்ணாமலைக்கு 50% பங்குன்னா உங்களுக்கு அனதர் 50% பங்கு நயினார் நாகேந்திரன் ஜின்னு அவரை நான் பாராட்ட தயாராக இருக்கிறேன். அண்டில் தென் நயினார் நாகேந்திரன் காயா பழமானு தெரியாது. அது லெட் த ரிசல்ட் கம்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள பிரியம் பண்ணி அவரை நெகட்டிவாட்டோ பாசிட்டிவாட்டோ பண்ண வேண்டியதில்லை. நிரூபிச்சிட்டாருன்னா அவர் நிரூபிச்சிட்டாருன்னு நம்ம சொல்லிடலாம். அண்ணாமலை நிரூபிச்சிருக்கிறாரு. இவர் 5.5% வாக்கு தான் தாமரையில் எடுத்து காட்டினார். பொன் ராதாகிருஷ்ணன் திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் 11.4% வாக்கு அண்ணாமலை எடுத்து காட்டிட்டார். கூட்டணி எல்லாம் சேர்ந்து தானே? கூட்டணி எல்லாம் சேர்ந்து 18%. நான் தவறாக பேச மாட்டேன். கூட்டணி எல்லாம் சேர்ந்து 18%. நீங்கள் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் தரவுகளை மாற்றி பேசுகிறது உள்ள ஆள் நான் கிடையாது. கூட்டணி எல்லாம் சேர்ந்து 18%. பாமக, வாசனுக்கு சைக்கிளு, சக்கப்பழம், பலாப்பழம், குக்கரு எல்லாம் சேர்ந்து 18. தாமரை மட்டும் எடுத்தது 11.4. ஓகே, தாமரையில் ஏசி சண்முகம் ஓட்டு இருக்குது, பாரிவேந்தர் ஓட்டு இருக்குது, இவர் தேவநாதன் யாதவ் ஓட்டு இருக்குது, ஜான் பாண்டியன் ஓட்டு இருக்குது, 4 ஓட்டும் இருக்குது. அதை நான் மறுக்க வரல. அதை கழிச்சிட்டு பார்த்தா ஒரு 9% ஓட்டு வரும். அப்போ ஹையஸ்ட் ஓட்டு தாமரையில் பாஜகவுக்கு மட்டும் எடுத்தது அண்ணாமலை தான். ஸோ தமிழக பாஜகவின் முகவரிங்கிறது அண்ணாமலை தான். அவர் எடுத்த அந்த 11.4%, இவங்களுக்கும் சேர்த்து தாமரையில் தானே வருவாங்க, உள்ள சீட்டை பாஜக பெறணும். அது அண்ணாமலை கரெக்டாக நின்னாருன்னா அண்ணாமலை அதில் பாராட்டுக்குரியவருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. எண்ணம் எண்ணிக்கைன்னு சொன்னால் மற்றவங்களும் எண்ணம் எண்ணிக்கை, எங்கள் எண்ணம் மோடி மக்களவையில் வந்தால் போதும், நாங்கள் இந்து நாடார்கள், நாங்கள் ஸ்டாலினுக்கே போடுறோம், காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அப்போ முக்குலத்தோர்க்க வளர்ச்சிக்கும் வன்னியர் வளர்ச்சிக்கும் 64க்கு பிறகு நாடார் வளர்ச்சிக்கும் வெள்ளாளக்கவுண்டர் வளர்ச்சிக்கும் பெரியாரை சொன்னால் அது வேறு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் காரணம்னு ஸ்டாலின் நிரூபித்தார். ஸோ ஸ்டாலினுக்கு இந்து நாடார்கள் பாராளுமன்றத்துக்கு போட்டவங்க, மோடிக்கு போட்டவங்க சட்டமன்றத்துக்கு ஸ்டாலினுக்கு போடுறோம். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள், ஐ எம் நரேந்திரன் யூ ஆர் தேவேந்திரர்னு மோடி சொன்னார். பல்லர்களே பாண்டியர்கள்னு சீமான் சொன்னார். தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்திற்கு பிள்ளை வெள்ளாளர்கள் எதிர்த்தும் தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்திற்கு இவர்கள் வேளாளர்கள்னால் தமிழ்நாட்டில் யார் வேளாளர்கள்னு ஸ்ட்ராங்கா தேவேந்திர குல வேளாளருக்காக நின்னவர் சீமான். பல்லர்களே பாண்டியர்கள் சொன்னதுனால பல இடர்பாடுகளுக்கான இசைக்கராஜா போன்ற தம்பிகள்லாம் அதை எதிர்த்த பிறகும் பசும்பொல்ல அதை நின்று தக்க விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டு வந்தவர் நாம் தமிழர் சீமான். அப்போ நாங்கள் மோடிக்கு பார்லிமெண்ட்டுக்கு போட்டது சட்டமன்றத்துக்கு நாங்கள் சீமானுக்கே போட்டுடுறோம். எங்கள் எண்ணம் பாராளுமன்றம்னா மோடி, சட்டமன்றம்னா சீமான், பாராளுமன்றம்னா மோடி, சட்டமன்றம்னா முக ஸ்டாலின்னு இந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் நடக்காமல் அந்த 18% என்டிஏ ஓட்டும் என்டிஏக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா பலத்துக்குரிய சீட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இது பாராளுமன்றம் சட்டமன்றம் அங்கே கதெல்லாம் நிற்காது. சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தார், புதுச்சேரியில் எடப்பாடியோட அதிக ஓட்டு எடுக்கல. சீமானுக்கு என்ன பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தார், இவர் தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக்கு, தேவேந்திர குல வேளாளர், முஸ்லீம்கள், கேப்டன் சிம்பதி, இதோட வந்த அதிமுக ரெட்டலைக்கு இணையான ஓட்டை சீமான் ஏதோ ஒரு சின்னத்தில் எடுக்கல. அப்போ சீமானுக்கும் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. எடப்பாடி நிலைப்பாட்டை விட்டு மாறி பல்ட்டி அடிச்சிட்டாரு. சொல்லுவோமா பல்ட்டி சாமின்னு சொல்லிடுவோமா? பல்ட்டி சாமியா என்ன சார்? பல்ட்டி தானங்க. சீமான் பல்ட்டி அடிக்கல, நிலையான நிலைப்பாட்டோடு இருக்கிறாரு. காங்கிரஸையும் பாஜக ஏற்றுட்டு இருக்கிறாரு. சொல்கிறேன் ஒரு இது. அப்போ எடப்பாடிக்கு இமேஜ் அதில் பாதிக்கப்படுது. சீமானுக்கு இமேஜ் ஸ்டெடியாக நிற்கிறாருன்னு, ஸ்டெடியாக நிற்கிறதுக்கே இவருக்கு ஓட்டு போடுமையான்னு அந்த ஓட்டர் சீமான் பக்கம் வரலாம் இல்லையா? அடுத்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்லி எடுத்த ஓட்டு, ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லி எடுத்த ஓட்டு. அப்போ இதெல்லாம் சீமான் தான் இன்னைக்கு கரெக்டாக நிற்கிறாரு. ஜெயலலிதா சிலையா நினைவிடமே ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த புள்ளிக்குள்ள
நிற்கக்கூடிய சீமானுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டா என்னன்னு எண்ணம் வரலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்ப எண்ணிக்கை இல்லைன்னா எண்ணம் மாறும். ஓ, நயினாருக்கு மெசேஜ் சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து இது பார்லிமெண்ட்டுக்குள்ள ஓட்டு இல்லை, அசம்பிளிக்குன்னு தான் நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நீங்களே அந்த பார்லிமெண்ட் ஓட்டு அசம்பிளிக்கு சீமானுக்கு போயிடும், இந்த நாடார் ஓட்டு சீமானுக்கு போயிடும், தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு சீமானுக்கு போயிடும், முத்திரையர் ஓட்டு சீமானுக்கு போயிடும், ஸ்டாலினுக்கும் ஒரு ஷேரு முக்குலத்தோர் ஓட்டு ஸ்டாலினுக்கு போகும். எடப்பாடியை பிடிக்காத முக்குலத்தோர்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க பாதிப்புக்காக முக்குலத்தோர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு போயிடுவாங்க. சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வந்து எடப்பாடி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காதனால சீமானுக்கு போயிடுவாங்க, நின்று கன்சால்டேட் பண்ணனால ஸ்டாலினுக்கு போயிடுவாங்கன்னு அந்த ஓட்டு மூணாவது போகிறதுக்கு வாய்ப்பு வரும் இல்லை? எண்ணங்கள் மாறும் இல்லையா? எண்ணிக்கை சரியா இல்லைன்னா எண்ணங்களும் மாறும். சார், இப்போ அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க சார். முன்னாள் அமைச்சர் செம்மடை, ஜெயக்குமார், கேசி வீரமணி, கோகுலேந்திரா, வளர்மதி எல்லாரும் இருக்காங்க. யார் 2 பேரை எடப்பாடி சூஸ் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? யாதவர் சமுதாயம் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்தில் பெருசாக இருந்த ஒரு சமுதாயம். யாதவர் ஓகே. ராகவானந்தத்தை பொதுச் செயலாளருங்க அந்தஸ்து கொடுத்துருந்தாரு, எம்எல்சி ஆக்கி மத்திய மாநில அமைச்சராக்குனாரு. முத யாதவரில் ஒரு அமைச்சராக்குனது ராகவானந்தம் தான், மக்களத்தில் எம்ஜிஆர் தான். அதைத்தான் நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு சமநீதிக்காக பாடுபட்ட ஒரு எம்ஜிஆர்னு நாம் எழுதினதை வச்சு தான் எம்ஜிஆர் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு எந்த பிரைம் மினிஸ்டரும் போட்டதில்லை, மோடி போட்டார். அது காரணம் நம்மளோட பங்களிப்புங்கிறதும் உண்மையை சொல்லி கிராம அதிகாரிகள் இல்லை எம்ஜிஆர் பண்ண சீர்திருத்தங்கிறதும் சைத துரைசாமி அண்ணனுக்கு தெரியும். ஓகே, அந்த யாதவர் கம்யூனிட்டிக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்த ஒரு எம்ஜிஆர். அப்போ யாதவர்கள் வாக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஜாஸ்தியாகவே இருந்தது. அப்புறம் ஜெயலலிதா அழகுமுத்துக்கோனுக்கு சென்னையில் ஒரு சிலை வச்சு கண்ணப்பனுக்கு பவர்ஃபுல் இது கொடுத்து, கண்ணப்பன் போகும்போதே ஜெயலலிதா தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. ஆனால் யாதவ சமுதாயம் வந்து ஒரு எம்பி டிக்கெட்டு கூட கொடுக்கலங்கிறத நான் தான் அடித்தேன் 2019. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அல்லது மதுரை கோபாலகிருஷ்ணன்லாம் யாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தென் கோகுலேந்திரா அமைச்சராக இருந்தாங்க. கண்ணப்பன் முரண்பட்டாலும் கூட கண்ணப்பனை பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவாட்டு அரசியல் களத்துக்குள்ளே நம்பர் 2ங்கிற அளவில் அதிமுகவில் இருந்தாங்க. அந்த யாதவ சமுதாயம் இன்னைக்கு திமுக பக்கம் போயிட்டாங்க. கண்ணப்பன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நெட்வொர்க் இருக்குது. பெரிய கருப்பன் ஸ்டாலின் லாயலிஸ்ட்டு, அவர் அந்த பகுதிக்குள்ளே ஒரு கடுமையான ஒரு ஆர்கனைசராட்டு அவர் ஒரு தன்மையோட செயல்பட்டு அமைதியாக நின்று அரவணைச்சு அவர் அதை கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ நீங்கள் யாதவர்கள் வந்து ஒரு அமைச்சர் தான் இருக்கிறது உண்டு. இப்போ 2 யாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் யாதவ் சமுதாயத்துக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. கோகுலாந்த இந்திரா போன்றவங்க ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. கோகுலேந்திரா போன்றவங்க அதில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்கங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. அடுத்தபடியாக அவர் பாஜக கூட்டணியில் டிக்கெட் கிடைக்கலன்னா டிஎம்கேக்கு போயிடும்னு செம்மலை ஜெயக்குமார் போன்றவங்க கருதலாம். ஜெயக்குமார் எம்எல்ஏ ஆக முடியாது, அவரே சொல்லிட்டாரு. என்ன சார், 40,000 ஓட்டு எனக்கு மைனஸ் ஆகுது, நான் எப்படி எம்எல்ஏ ஆகுன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ ஜெயக்குமாருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எம்எல்ஏ ஆகாண்டாம் ஜெயக்குமார் முடிவு எடுக்கிறாரோ என்னவோ தெரியல. இல்லை, இப்போ எம்பி ஆகலைன்னா ஒரு எம்பியும் கொடுக்கலன்னா திமுகவுக்கு வந்துருவாரோ? நீங்கள் சொல்கிற ஆப்ஷனை பார்த்தா அப்படி தானே. எம்எல்ஏ ஜெயக்குமார் போன்றவங்களும் அந்த த்ரெட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி சமர்த்தர், அவருக்கு வந்து எது குறைஞ்ச நஷ்டமோ அதுக்கு போவார், எது கூடுதல் லாபமோ அதுக்கு போவார். சீமான மோடி ரவீந்திர துரைசாமி சொல்கிற மாதிரி பாரத் பதக்கு டீமு பண்டாரி லாபி அது இதெல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ணி பொலிட்டிக்கல் லாஜிக்கை சொல்லி அண்ணாமலையும் அதில் வந்துட்டார். சத்ரியன் குருமூர்த்தியும் அதுக்குள்ளே பெரியார் மேட்டருக்கு வரும்போது நின்றுட்டாருன்னா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, நம்ம கீழே போயிடுவோங்கிற அச்சத்தில் தான் மோடிக்கிட்ட அவர் வந்தார். அப்போ பிஜேபியில் வர்றது நஷ்டம்னு தெரியும். அதை விட மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா பெரிய நஷ்டமாயிரும். அப்போ 2ல் எது சின்ன நஷ்டம்? மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா எடப்பாடிக்கு மிகப்பெரிய நஷ்டம். மோடிக்கிட்டே 20% போயிட்டுன்னா அதை முறியடிச்சிடலாம். அப்போ நஷ்டம் குறைவு, மைனஸ் தான்னாலும் கூட அந்த மைனஸோட தன்மை குறைவுன்னு கணக்கு போடக்கூடியவர். கண்டிப்பாக. அப்போ 2ம் அவர் போட வாய்ப்பு இருக்குது. எது லாபம் எது நஷ்டம், தேமுதிகவை அரவணைக்கிறது லாபமா, 2ம் எப்படி கொடுக்குற லாபம்னு அவர் முடிவு பண்ணுவார். அவர் சமர்த்தர். அவருக்கு முன்னாடி 2 இது இருக்குன்னா எது அவருக்கு லாபமோ அதை துல்லியமாக எடுத்து செயல்படக்கூடிய தெளிவான ஒரு அரசியல்வாதி எடப்பாடியா சார்? என்னைக்கு நான் அதாங்க சொல்லுவேன், எல்லா நாளும் எல்லா இடம் ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க. அப்படி தெளிவாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம இது பண்ணணும்னா அதுக்கு பெரிய அசாத்திய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலில் தானே எங்கள் ஐயா
டாக்டர் ராமதாஸுக்கு வில் பவர் எடப்பாடிக்கு இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதே எங்கள் ஐயா ராமதாஸுக்கு வில் பவரை 2009 அடித்தது தான்லிங்க நாடார் தொண்டன் ரவீந்திரன் துரைசாமி. கண்டிப்பா அவரை கதற விட்டுட்டோம். நானும் காங்கிரஸும் சேர்ந்தாதான் டிசைடிங் ஃபேக்டர், காங்கிரஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம்னு, காங்கிரஸ் கூட இருந்தால் தான் ஜெயிக்கும்னு அவரை கதற விட்ட இதில் எங்கள் டேட்டா அதிலெல்லாம் அவருக்கு எதிராக நாங்கள் மனிதநீதிக்கு மனிதநீதி தான். ஐயா மரியாதைக்குரியவர், ஐயாவுக்கு ஜெயலலிதா பண்ண அநீதிக்கு ஏற்க தண்டனை கொடுத்துன்னு இன்னைக்கு மனப்பூர்வமாக சொல்லக்கூடியவன் தான். அன்னைக்கு நாம் அந்த இதில் அவருக்கு வில் பவரை சோதிச்சு கவர விட்டதில், வில் பவரை இழந்ததில் தான் நானும் காங்கிரஸும் சேர்ந்தா டிசைடிங் சொல்லும்போது தான் கலைஞர் காங்கிரஸுக்கு 16 கொடுத்துட்டு இவர் அதிமுக சைடு கட்டி விட்டுட்டாரு. அவ்வளோ சீட்டும் காலி ஆயிட்டாரு. திருமாவளவனுக்கு அதில் பெரிய ஸ்டார் ஆரம்பிச்சிட்டு. அன்னைக்கு நம்ம யாரை எடுத்து இது பண்ணாலும் அவங்க பெரியவங்க, அவங்க மெரிட்டை அன்னைக்கு நம்ம குறைச்சி பண்ணலை. நடராஜன் சசிகலாவை அலோவ் பண்ணியிருப்பாங்கன்னா மோடிக்கே இந்தியாவில் பெரிய சவாலாக இருப்பாங்க சசிகலா அம்மையார். அவ்வளோ பெரியவங்கனால தான் மோடியை கன்வின்ஸ் பண்ணி சசிகலா அம்மையாரை கிராக் டவுன் பண்ண வைக்க முடிஞ்சது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர், திறமசாலிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.